வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஆப்கான் அரசின் பலவீனம், ஊழல், சோர்வு. போர் துப்பாக்கியால் மட்டும் தோல்வி அடைவது இல்லை. சில நேரங்களில் அது உள்ளிருந்து சிதைந்து போகின்றது. ஆப்கானிஸ்தானில் அப்படித்தான் நடந்தது. 2000 ஆண்டுகளின் நடுப்பகுதியில் ஒரு அரசு இருந்தது. கொடிகள், அமைச்சர்கள், அலுவலகங்கள். ஆனால் அரசு என்ற உணர்வு மக்களிடம் இல்லை. பணம் உலகம் முழுவதிலும் இருந்து வந்து சேர்ந்தது. உதவி, புனர் அமைப்பு, பாதுகாப்பு. ஆனால் அந்த பணம் மக்களிடம் சென்றதா? பல இடங்களில் அது லஞ்சமாக மாறியது. ஒப்பந்தமாக, சுயநலமாக மாறிப்போனது. சிப்பாய்கள் காகிதத்தில் மட்டுமே இருந்தனர், உண்மையில் படையில் இல்லை. கோஸ்ட் சோல்ஜர்ஸ். ஊதியம் வெளியேறியது, பாதுகாப்பு பலவீனமாக போனது. பொதுமக்கள் ஒரே கேள்வி கேட்டனர், இந்த அரசு யாருக்காக? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. தாலிபான் இந்த பலவீனத்தை கவனித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் மக்களை வென்றது அல்ல, அரசின் நம்பிக்கையை உடைந்ததால் வென்றனர். மலைகளில் அவர்கள் திரும்பினர், இரவில் மௌனமாக வந்து சேர்ந்தனர். அமெரிக்கா மற்றும் நேட்டோ சேர்ந்து கொண்டன. இழப்புக்கள், செலவுகள், அரசியல் அழுத்தம். வீட்டில் ஒரே கேள்வி, இந்த போர் எப்போது முடியும்? இந்த சோர்வு படையில் மட்டும் இல்லை, மக்களிலும் அரசியலிலும் தொடர்ந்தது. ஆப்கான் அரசு வெளிநாட்டு ஆதரவு இல்லாமல் நிற்க முடியாத நிலையில் அந்த உண்மை மறைக்கப்பட்டது. இந்த காணொளியில் நாம் ஒரு உண்மையை உணர்கிறோம். போர் வெளியில் வென்றாலும் அரசு உள்ளே வெற்றி பெறவில்லை என்றால் அங்கே அமைதி நிலைக்காது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்